So human system and human system of the body. Okay. ஸோ இன்னைக்கு நம்ம ஹியூமன் சிஸ்டம் ஆஃப் தி பாடியில் என்ன பார்க்க போகிறோம்னா லிம்பாய்ட் ஆர்கன். ஸோ லிம்பாய்ட் ஆர்கனில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரைமரி, இன்னொன்று வந்து ப்ரைமரி லிம்பாய்ட் ஆர்கன், இன்னொன்று வந்து செகண்டரி லிம்பாய்ட் ஆர்கன். ஸோ ப்ரைமரி லிம்பாய்ட் ஆர்கனில் வந்து யார் இருக்கானா வந்து ப்ரௌன் மேரோ, தைமஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இம்மெச்சூர் லிம்போசைட்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அது மெச்சூராக ஆக்குவாங்க. ஓகே, அதுதான் இவங்களோட வேலை. ஸோ இம்மெச்சூர் லிம்போசைட்ஸ்லேருந்து ஆன்டிஜனுக்கு ஏற்ற மாதிரி சென்சிட்டிவ் ஆன்டிஜன், அதாவது ஆன்டிஜன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சென்சிட்டிவான லிம்போசைட்டாக இப்போ ஆன்டிஜன் வந்து இப்போ வந்து ஸ்டார் மாரி இருக்குன்னு வைங்களேன். அப்போ அந்த ஸ்டாரை பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து ஆன்டிபாடி ரெடி ஆகும். ஓகே, அதுதான். நெக்ஸ்ட் ஆஃப்டர் மெச்சுரேஷனுக்கு அப்புறமா வந்து லிம்போசைட்ஸ்ன்றது வந்து மைக்ரேட் ஆகும். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு எங்கே இருந்ததுன்னா ப்ரைமரிலேருந்து செகண்டரி லிம்பாய்டு ஆர்கனுக்கு போகும். ஸோ செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன் யாருன்னா வந்து ஸ்ப்ளீனு, லிம்ப் நோடு, டான்சல்ஸ், ப்ரேயர் பேச்சஸ் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்குமா வந்து அப்பெண்டிக்ஸ். நெக்ஸ்ட் செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன்ஸ்ன்றது வந்து செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன்ன்றது வந்து இன்ட்ராக்ட் பண்ணி லிம்போசைட்ஸ் அண்ட் ஆன்டிஜனோட இன்ட்ராக்ஷனை காட்டுது. ஓகே, நெக்ஸ்ட் ப்ரோலிஃபரேஷனா நிறைய செல் வந்து டிவைட் ஆகுது, அதாவது ப்ரோலிஃபரேஷன். ஸோ இங்கே வேற ஒரு லிம்பாய்டு ஆர்கன் நம்ம இந்த லிம்ப் நோடுன்றது இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் அதுக்குமா அந்த தைமஸ், நெக்ஸ்ட் லிம்ப் வெசல்ஸ்ன்றதை காட்டியிருக்காங்க. ஓகே, நம்ம பிக்சரில். அப்புறம் வேற என்ன, போன் மேரோன்றது வந்து பிளட் செல்ஸை வந்து பிளட் செல்ஸ் இன்க்ளூடிங் லிம்போசைட்ஸ் எல்லாமும் ப்ரொடியூஸ் பண்ணுறது போன் மேரோ தான். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து தைமஸ்ன்றது வந்து டி லிம்போசைட்ஸை மெச்சுரேஷன் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா தைமஸ்ன்றது டி லிம்போசைட்ஸை மெச்சூர் பண்ணுறாங்க, அதுக்கு ரெஸ்பான்சிபிள். அப்புறம் திஸ் லோப், அந்த லோப் இருக்குல்ல, அது வந்து நியராக வந்து ஹார்ட்க்கு நியராக வந்து அது லோப் இருக்குது. அண்ட் இது வந்து ஏஜ் வயசு ஆக ஆக வந்து அவங்க வந்து தைமஸோட சைஸுன்றது வந்து குட்டி ஆகிட்டே வரும். ஸோ வயசானவங்க அதனால அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். ஓகே, நெக்ஸ்ட் அப்புறம் செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன்ன்றதுல வந்து லிம்போசைட்ஸ் இருக்குது. லிம்போசைட்ஸுன்றது வந்து செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன்றது வந்து லிம்போசைட்ஸ் இருக்காங்க. ஸோ லிம்போசைட்ஸ்ன்றது வந்து மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் அதான் ஸ்ப்ளீன், லிம்ப் நோட், டான்சல்ஸ், ப்ரேயர் பேச்சஸ் இதெல்லாம் போயிதான். ஸோ ஸ்ப்ளீனுன்றது என்ன பண்ணால் வந்து லார்ஜ் பீன் ஷேப்பில் இருக்க ஒரு ஆர்கன். ஓகே, ஸ்ப்ளீனுன்றது வந்து லார்ஜ் பீன் ஷேப்பில் இருக்க ஒரு ஆர்கன். அண்டு இதில் வந்து லிம்போசைட்ஸ் அப்புறம் பேத்தகோசைட்ஸ் இது வந்து பிளட்டை வந்து ஃபில்டர் பண்ணுற வேலையை செய்கிறோம். ஓகேவா, இப்படிக்கா பிளட் இருக்குன்னா அது வந்து அதை பிளட்டில் இருக்க ஆன்டிஜன் அந்த இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி அப்படியே போகும். ஓகே, ஸோ ஸ்ப்ளீனை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா வந்து கிரேவியார்ட் ஆஃப் ஆர்பிசின்றது கூட நம்ம சொல்லுவோம். ரைட், நெக்ஸ்ட் அதுமா வந்து லிம்ப் நோடுன்றது என்னன்னா வந்து அதில் வந்து டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் நம்ம பாடியில் வந்து இம்யூன் சிஸ்டமில் லிம்ப் நோடுன்றது இருக்குது. ஓகே, ஸோ லிம்ப் நோடுன்றது ஆன்டிஜனை ட்ராப் பண்ணி இது ஆன்டிஜன் ட்ராப் பண்ணுறது வந்து லிம்பில் ப்ரெசென்ட் இருக்கும். ஆர் இம்யூன் சிஸ்டம்ன்றது வந்து தட் மீன்ஸ் ஆஃப் டிஷ்யூ ஃப்ளூயிடுன்னு இந்த லிம்புன்றது சொல்லுவாங்க. அண்ட் ஆன்டிஜன்றது வந்து ஆன்டிஜனை வந்து பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி லிம்போசைட்ஸ் தான் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அண்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸை வந்து லிம்ப் நோடு தான் வந்து ஜெனரேட் பண்ணுது. ஓகே, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஸ்ப்ளீனுன்றது கிரேவியார்ட் ஆஃப் ஆர்பிசி. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து ஸோ இங்கே வந்து எரித்ரோசைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. லார்ஜ் ரிசர்வியர் ஆஃப் எரித்ரோசைட்ஸ்ன்றது தான் சொன்னேன். நெக்ஸ்ட் வேற என்ன, நெக்ஸ்ட் ஸோ லிம்பாய்ட் டிஷ்யூன்றது வந்து மேஜராக நமக்கு ரெஸ்பிரேட்டரி ட்ராக் அண்ட் டைஜஸ்டிவ் ட்ராக் அண்ட் யூரோஜென்டல் ட்ராக் இந்த மாதிரி இருக்க இடத்துலலாம் வந்து நம்ம வந்து மியூக்கோசா அசோசியேட்டட் லிம்பாய்ட் டிஷ்யூ, அதாவது மேல்ட்னு சொல்கிறது. இது வந்து 50% ஆஃப் தி லிம்பாய்ட் டிஷ்யூ நம்ம ஹியூமன் பாடியில் இருக்குது அப்படின்றத சொல்லலாம். நம்ம பாடியில் வந்து 50% வந்து லிம்பாய்ட் டிஷ்யூவாக தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க.
ஏடிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏடிஸோட ஃபுல் ஃபார்ம் வந்து அக்யூட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் அப்படின்றத சொல்லுவோம். ஓகே, ஏடிஎஸ்ன்றது வந்து எதனால காசு ஆகுதுன்னா ஹெச்ஐவி, அதாவது ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ்னால ஆகுது. ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ், அதாவது ஹெச்ஐவின்றது வந்து ரெட்ரோ வைரஸ். இது வந்து ஒரு ஆர்என்ஏ வைரஸ். அண்ட் இது டிரான்ஸ்மிஷன் ஆகுறதுன்றது வந்து செக்ஷுவல் கான்டாக்ட்னாலையும் இன்ஃபெக்டட் பர்சன் கிட்ட இருந்து செக்ஷுவல் கான்டாக்ட்னால ஷேர் ஆகுது. நெக்ஸ்ட் அதுமா வந்து ஷேரிங் இன்ஃபெக்டட் நீடில்ஸ், அதாவது இன்ஃபெக்ஷன் ஆன நீடில்ஸை ஷேர் பண்ணுறதுனாலையும் வந்து இது வந்து பரவுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஏடிஸ்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பண்ணது வந்து 1981. இது வந்து லாஸ்ட் 25 இயர்ஸாக வந்து இது வந்து நிறைய பேர் இது வந்து கில் பண்ணிச்சு. அதாவது 25 மில்லியன் பர்சன்ஸ் கிட்டத்தட்ட வந்து கில் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் ஏடிஸ்ன்றது வந்து ஸோ ரெட்ரோ வைரஸ்னால இருக்குது. ஸோ ரெட்ரோ வைரஸ்னால வருது. நெக்ஸ்ட் ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன்ஸ்ன்றது ஜென்ரலாக நமக்கு செக்ஷுவல் கான்டாக்ட்னாலேயும் ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் இருக்குது. நெக்ஸ்ட் டிரான்ஸ்மிஷன், பிளட் டிரான்ஸ்மிஷன் ஆகுறதுலையும் நெக்ஸ்ட் பிளட்ல வந்து பிளட் டிரான்ஸ்மிஷன் அண்ட் பிளட் ப்ராடக்ட்ஸ், பிளட் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ்னாலையும் இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நெக்ஸ்ட் அதனால தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நெக்ஸ்ட் ஷேரிங் இன்ஃபெக்டட் நீடில்ஸ். ஸோ நீடில்ஸ் ஊசிலலாம் வந்து இன்ஃபெக்ட் ஆன பர்சன்கிட்டேருந்து, அதாவது இன்ட்ராவெனஸ் ட்ரக்ஸ் எல்லாம் வந்து அபியூசர், அதாவது போதைக்கு அடிக்ட் ஆனவங்களாம் இருக்காங்களா, அவங்களாம் ஊசி குத்திப்பாங்கன்னு நம்பல அதை சொல்கிறாங்க. ஒரு ஊசி வச்சு 4-5 பேர் போட்டுப்பாங்கல்ல, அதனால வந்து இந்த இன்ஃபெக்ஷன் பரவாயில்ல. நெக்ஸ்ட் அதுமா வந்து மதர் கிட்டேருந்து சைல்டுக்கு, மதர் வந்து ஹெச்ஐவி பேஷண்டாக இருந்தாங்கன்னா சைல்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது. எதனாலனா பிளாசண்டா மூலமா பேபிக்கு போகும் அப்படின்றாங்க. ஸோ ஹை ரிஸ்கான இன்ஃபெக்ஷன் இது. ஸோ இண்டிவிஜுவல் வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணணும்னா அவங்க என்ன பண்ணணும்னா வந்து இதுக்கு ப்ரொடெக்ஷன் மெத்தடுன்றது பார்த்தோம்னா வந்து இது வந்து மோஸ்ட்லி இது வந்துட்டாலே அவங்க வந்து 5 to 10 இயர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமமாக வாழலாம், அவ்வளோதான். ஓகே, ஸோ சில பேர் ஃபியூ மந்த்ஸே இருந்து போகலாம், சில பேர் மெனி இயர்ஸ்க்கும் வாழலாம், அந்த மாதிரின்றது. இதை வந்து பாதுகாக்கிறதுக்கு இது ஸ்ப்ரெட்டாக வந்து தடுக்கணும்னா வந்து பர்சன் வந்து அவங்க வந்து எப்படி சொல்கிறது, ப்ரிவென்ஷன் எப்படி பண்ணால் டிஸ்போசபிள் சிரஞ்சஸ். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து பிளட் பேங்க்லாம் வந்து நம்ம வந்து அதை வந்து நல்ல எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் இல்லாத பிளட்டான்றது பார்க்கணும். நெக்ஸ்ட் அதுமாதிரி சேஃப் செக்ஸாக இருக்கணும். தட் மீன்ஸ் ஆஃப் அன்னன் பார்ட்னர்ஸோட வந்து செக்ஸ் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் அது வந்து மல்டிபிள் பார்ட்னர்ஸ் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் அதுமாதிரி எதுனா டவுட் இருந்ததுன்னா வந்து குவாலிஃபைடான டாக்டர்ஸ் கிட்ட போய் காட்டணும். ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா இங்கே என்ன சொல்கிறாங்க, ஸோ ட்ரக் இன்ட்ராவெனஸ்லி. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து ஹெச்ஐவின்றது வந்து ஸ்ப்ரெட் ஆகுறதுன்றது வந்து ஃபிசிக்கல் கான்டாக்ட் மூலயமா தான். அண்ட் தட் மீன்ஸ் நாட் ஸ்ப்ரெட் இஸ் ஃபிசிக்கல் கான்டாக்ட் வந்துன்னு பார்த்தோம். அதாவது ஃபிசிக்கல் கான்டாக்ட் மூலயமா கிடையாது, அது செக்ஷுவல் கான்டாக்ட் மூலயமா தான் வந்து செக்ஷுவல் கான்டாக்ட் அப்படின்னா பிளட் கான்டாக்ட், அதனால மட்டும்தான் மாலிகுலர் தட் மீன்ஸ் ஆஃப். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து ஹென்ஸ் ஃபிசிக்கல் அண்ட் ஃபிசியோலஜிக்கல் வெல்பீயிங்காக இருப்பாங்க. அண்ட் இன்ஃபெக்டட் ஹெச்ஐவி பர்சன்ஸ்ன்றது வந்து ஃபேமிலிக்கிட்டேருந்து சொசைட்டிக்கிட்டேருந்து ரொம்ப தனிமையாக இருப்பாங்க. அந்தமாரி இருக்கக்கூடாது, அவங்களும் கொஞ்சம் சோஷியலாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு டைம் லேக் பிட்வீன் இன்ஃபெக்ஷன், ஏடிஸ் சிம்டம்ஸ்லாம் வந்து தெரியும், அது தெரியறதுக்கு கொஞ்ச நாள் இருக்கும். ஸோ அது வந்ததுக்கப்புறமா வந்து அவங்க வாழ்கிறதுன்றது ஃபியூ மந்த்ஸ்லேருந்து மெனி இயர்ஸ் வரைக்கும் வாழலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வைரஸ் வந்து இப்போ எப்படி இன்ஃபெக்ட் ஆகுது ஒரு பாடி ஆஃப் தி பர்சன்னா வந்து இப்போ வந்து ஒரு செல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு செல் இருக்குன்னா வந்து இதோ இங்கே இமேஜே கொடுத்துருப்பாங்க. இப்படி ஒரு செல் இருக்குன்னா வந்து வைரஸ் வந்து இப்படி உட்காந்துன்னு வைங்களேன். வைரஸ் உட்காந்ததுக்கப்புறம் அது ஆர்என்ஏ எப்படிக்கா உள்ள அதுக்குமா அது ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலிமா அது டிஎன்ஏவாக ஆயிரும். இன்னொரு காப்பி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் அதுக்குமா வந்து ஹியூமனோட செல்குள்ளே வந்துட்டு அனிமல் செல்குள்ளே வந்து அது இந்தமாரி மாறிடுது. அப்புறமா வந்து ஹியூமனோட ஜீனம்குள்ளே வந்து அது போய் மிக்ஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் அதுமா வந்து அதோட ப்ரோஜெனிஸை வந்து டெவலப் பண்ணி நிறைய வைரஸ் மாரி செக்க மாதிரி ஆகிடும். ஆனால் அது வரைக்கும் அந்த செல்லுன்றது வந்து சர்வே ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் அதுமா வந்து அந்த செல்லை பிளாஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொரு செல்லை போய் அட்டாக் பண்ண போவாங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்து மெயினாக ஹெல்ப் பண்ணுறது யாருன்னா டி லிம்போசைட், இந்த ஹெச்ஐவி செல்ஸுக்கு. ஸோ டி ஹெல்பர் செல்ஸை தான் இது ஃபஸ்ட்டு வந்து காலி பண்ண ஹெச்ஐவி வந்துச்சுன்னா. ஸோ ஹெச்ஐவி வந்தவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தின்றது வந்து குறைவாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மற்ற டிசீஸும் வரதுக்கான காசஸும் அதிகமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு வந்து ஏடிஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான இது என்னென்னா வந்து எலைசான்னு சொல்லுவோம். அது இது டைஃபாய்டு கண்டுபிடிக்கிறதுனா வந்து அதுக்கு வந்து விடால் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்தமாரி ஏடிஸை கண்டுபிடிக்கிறதுக்கு எலைசா என்சைம் லிங்க்டு இம்யூனோசோர்பன்ட் அசைன்னு சொல்லுவோம்.
இதுக்கு ட்ரீட்மெண்ட்ன்றது பர்மனன்ட் க்யூர் கிடையாது. அண்ட் இது வந்து ஆன்டி